ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இரண்டு காரணங்களினால் சவுல் ஏதோ ஒரு எதிர்மறை மனராட்சி மனிதராக காட்டப்படுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதில் கொஞ்சம் டெக்னிக்கல் ஐடியாஸு ரொம்ப அவசியம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னாக்க அந்த ரொம்ப உன்னிப்பாக பைபிள் படிக்கிறவங்க சின்ன சின்ன காரணங்கள் ஏன் இதுன்ற ஒரு எண்ணம் வரவங்களுக்கு இதெல்லாம் விடையாக அமையும் என்பதற்காக நான் சொன்னேன். இதை தவிர்த்து இதில் வருகிற அழகான இறையியல், இதில் அடங்கியிருக்கிற தலைமைத்துவ பண்புகளின் குணங்கள், அதை போலவே இறைவனுடைய செயல் திட்டம், இது எல்லாம் நம்ம கண்டுகொண்டோம் என்றால் இந்த பகுதி மிக இனிமையான ஒரு இறையியலின் பகுதியாகவும் மாறும் என்பதில் துளியும் ஐயம் கிடையாது. இப்படிப்பட்ட சின்ன விளக்கங்களோடு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள பகுதிகளை முதல் பகுதியாக முதல் உட்பிரிவாக நாம் வாசிப்போம். சாமுவேலுக்கு வயது முதிர்ந்த போது அவர் தம் புதல்வர்களை இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களாக அமர்த்தினார். அவருடைய தலைமகனின் பெயர் யோவேல், இளையவனின் பெயர் அபியா. இவர்கள் பேர்சபாவில் நீதி தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய புதல்வர்கள் அவர் தம் வழிமுறைகளில் நடவாமல் பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டு வாங்கி நீதியை வழங்கவில்லை. இப்போ 3 வசனங்கள் தான் இருக்குது. ஆனால் ஒரு அழகான ஒரு பின்புலத்தை நமக்கு படம்பிடித்து காட்டுகிறது. ஏலிக்கு வயது முதிர்ந்த போது அவர் பார்வை மங்கி இருந்தது என்று இலைமறைக்காயாய் ஏலியினுடைய கண்டிக்க இயலாத தன்மையை சுட்டிக்காட்டிய ஆசிரியர் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தவில்லை. சாமுவேல் ஒரு அழகான கபடில்லாத மாசில்லாத ஒரு இறை மனிதராக இந்த பகுதியில் சித்தரிக்கப்படுகிறவர். அவர் தன் கடமை பல வகையில் செய்தார். வயது முதிர்ந்த நிலையில் தன்னால் முடியாத ஒரு காலகட்டத்தில் தன் பிள்ளைகளை நீதித்தலைவர்களாக நியமிக்கிறாள். அதுவும் எங்கே? பேர்ஷபாவில் கீழ்ப்பகுதியில் அங்கே அவர் நீதித்தலைவர்களாக நியமிக்கிறார்கள். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, நல்லவங்களாக தான் இருந்தாங்க, நல்லவங்களாக தான் வாழ்ந்தாங்க, நல்லவர்களாகத்தான் வளர்க்கப்பட்டார்கள். பதவியில் அமர்ந்த பொழுது பதவி அவர்களை மாற்றி போட்டது. அதான் அவர்கள் பொருளாசை மிகுந்தவர்களாக இருந்ததனால் அவர் தம் வழிமுறைகளில் நடவாமல், தந்தையின் வழியில் நடவாமல், பொருளாசைக்கு உட்பட்டு கையூட்டி வாங்கி நீதியை வழங்கவில்லை. ரொம்ப அழகான செய்தி. இதில் சாமுவேல் தன் கடமையில் தவறினாரா, பிள்ளை வளர்ப்பில் தோற்று போனாரா என்ற கேள்வி எல்லாம் எழக்கூடும். அப்படி என்றால் ஏலிக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசம் இல்லையா என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். ஆனால் இந்த பகுதியில் வருகிற செய்திகளில் நாம் காண்கிறது, நன்றாக வளர்த்திருக்கிறார், நல்ல எண்ணங்களை செறிவுறும்படி மனதிலே பதித்திருக்கிறார், பதவியில் அமர்த்தியிருக்கிறார். அதுவும் தன்னால் இயலாத நிலையில், முதிர்ந்த நிலையில் தன் பிள்ளைகளை பதவியில் அமர்த்துகிறார். பேர்ஷபாவிலே அபியா, யோவேல் இருவரும். ஆனால் பதவியில் அமர்ந்த பிறகு பொருளாசைக்கு இணங்கி, பொருளாசைக்கு அடிமையாகி, தந்தையின் வழியில் நடவாமல், தந்தை இன்னும் நடைமுறையில் நடந்திருக்கிறார், தந்தையின் வழி நடவாமல் கையூட்டு வாங்கி நீதி வழங்கவில்லை. 2 தப்பு பண்ணுறாங்க. ஒன்று, பெத்சா என்ற எபிரேய சொல் என்பது கையூட்டு, கமிஷன் என்று சொல்வார்கள். நம்ம அதில் தரகு, இடைத்தரகராக இருந்து அப்படியே தேவைக்கு மிகுதியை கொள்ளையடிச்சுக்கிறது. அதுதான் அந்த பெத்சா என்கின்ற எபிரேய சொல்லுக்கு கையூட்டு, ஊழல் என்றெல்லாம் சொல்லலாம். அதே போலவே இந்த நீதி வழங்கவில்லை, பெர்வர்டட் ஜஸ்டிஸ். உங்களுக்கு உரியதை உங்களுக்கு கொடுப்பது நியதி இல்லைங்களா? அது பொருளாதார நியதி. அந்த நீதியை உங்களுக்கு வழங்காமல் மறுப்பேன். எப்படி மறுப்பேன்? எதனால் மறுப்பேன்? எனக்கு தனிப்பட்ட சுயநல காரணங்களுக்காக, என்னுடைய வசதி வாய்ப்பு பெருகும் என்பதனால், என்னுடைய பொருள் சேர்க்கப்படும் என்பதனால் அதற்கு இணங்கி கையூட்டாக பெற்று நீதியை மறுப்பது, கையூட்டு வாங்குவது, நீதியை மறுப்பது, 2 வகைகளில் இது தவறாக இருக்கிறது, மிகப்பெரிய தவறாக இருக்குது. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னாக்க, பின்னாட்களில் அரசர்கள் நீதி வழங்க மறுப்பார்கள். பின்னாட்களில் அரசர்கள் ஏழை எளியவருக்கான நீதியில் வழங்குவதில் அவ்வளவு அக்கறை காட்ட மாட்டார்கள். பொருளாசைக்கு உட்பட்டு மாடிக்கு மேல் மாடி கட்டி, மாடியின் உச்சாணி கொம்பிலே உட்கார்ந்து
பக்கத்து வீட்டில் குளிக்கிற பெண்ணை பார்த்து விபச்சாரம் செய்து பாவம் கட்டிக்கொள்வார்கள். அதற்கெல்லாம் முன்னாய்ப்பாய் இந்த இடத்துல இங்கே வருது. அரசு அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப அழகாக முன்னாடி கொண்டு இன்னொரு சொல்லிடுறேன். பின் நாட்களில் அரசர்கள் கையூட்டு பெற்று நீதியை மறுப்பார்கள். பொருளாசைக்கு இரையாகி எளிய மக்களை பாரபட்சத்தோடு நடத்துவார்கள். மாடிக்கு மேல் மாடி வீடு கட்டுக்கொண்டு மேல் மாடியிலே உலாவி பக்கத்திலே இருக்கிற ஏழை பெண்கள் குளிப்பதைக் கண்டு அவர்களை விபச்சார எண்ணத்தோடு அழைத்து தகாத உறவு கொண்டு அவருடைய கணவனை கொலை செய்வார்கள். அது பின்னாளின் கதை, மனராட்சியுடைய அவலம். அதற்கு நுழைவாயிலாக இந்த யோபேல் மற்றும் அபியா இருக்கிறார்கள் என்பதை ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். ஆக 2 காரணங்கள் தான் சொல்ல வந்து இப்போ சாமுவேலுடைய பிள்ளைகள் அவருக்கு பிற்பாடு நீதி வழங்க தகுதி அற்றவர்களாக மாறுகிறார்கள். மக்களின் நல்லெண்ணத்தையோ மக்களின் மதிப்பையோ பெற்றவர்களாக இல்லை. அவர்கள் பொருளாசைக்கு இரையாகி போனார்கள். சாம்பலின் வழிகளும் நடக்கவில்லை, ஆண்டுடைய வழிகளும் நடக்கவில்லை. இந்த வழிகள் என்பது மிக முக்கியமானது. தெர்ரெக் என்பார்கள் எபிரேய மொழியில். நன்னெறி, நேரின் நெறி, ஆண்டுடைய வழி, தோரா சட்டம், இதுதான் தெர்ரெக் என்பது. ஆண்டுடைய வழிகள் நடப்போர் பேறு பெற்றோர் என்று திருப்பாடல் இருக்கிறது. அந்த வழியில் நடக்காமல் என்று சொல்லும்போது நெறி விளந்த மனிதராக இருக்கிறார்கள். தி மிஸ் த மார்க், தே ஆர் லிவிங் எ சின்ஃபுல் லைஃப். அவர்கள் ஆளும் தகுதி இழக்கிறார்கள். அப்போ மாற்றுக்கு போகணும் இல்லைங்களா? அப்போ தான் போகிறாங்க. 4ஆம் வசனம் வருது. எனவே இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, புதல்வர்கள் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஓர் அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். அதான் இது வந்து 1 முதல் 3 வருட இறைவாசனங்கள் அந்த பின்புலத்தை, சமூக நிலையை, ஏலியை தொடர்ந்து வந்த சாமுவேலுடைய குடும்பத்தாருடைய நிலையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அங்கே வந்து ஒரு டெட் எண்டு. சாமுவேல் வயது முதிர்ந்தவர், அவருடைய பிள்ளைகள் அவருடைய வழியில் நடக்கவில்லை. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. சாமுவேலுடைய குடும்பத்திலிருந்து நமக்கு நல்லது வரக்கூடாது என்பதனால் அவர்கள் மாற்று மருந்தை கொண்டு வருகிறார்கள். அந்த மாற்று மருந்து என்ன? மற்ற நாட்டுகளில் இருக்கிற அரசனை போல எங்களுக்கும் ஒரு அரசனை தாரும், அவன் எங்களை படையில் வழிநடத்துவான், நாட்டுக்கு நல்லாட்சி தருவான். அதுதான் அவருடைய கேள்வி. இதில் வந்து 2 கேள்வியை நம்ம கேட்குறோம். ஒன்று வந்து உம்முடைய புதல்வர்கள் வழிகளில் நடப்பதில்லை. 2வது வேற்று இனத்தில் இருப்பது போல் அரசனை கொடுங்க நம்ம கேட்கல, மற்ற நாட்டில் இருக்கிற அரசனை போல் எங்களுக்கு ஒரு அரசனை கொடுங்கன்றாங்க. இதில் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்குது. இஸ்ராயல் நாட்டில் எப்பயுமே அரசன் ஆண்டவரின் அடியார், அவ்வளோதான். ஆண்டவரே உமது அடியானாக நான் செயல்பட எனக்கு ஞானத்தை தாரும் சாலமோன் கேட்கிறார். உமது அடியானாக என்னை ஆடுமைக்கிற தொழிலிருந்து அரசனாய் மாற்றினீர், உமக்கு ஊழியம் புரிய எனக்கு அருள் தாரும். தாவீது ஜெபிப்பார், தாவீது புகழ்பாடல் எழுதுவார். அப்போ அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில், எகிப்தில், பாபிலோனில், அசீரியாவில் கடவுள், அரசன், மக்கள், இந்த முக்கோணம். ஒரு மூலையில் கடவுள், மறுமுகனில் வந்து அரசன், கீழே வந்து மக்கள். அப்போ அரசன் என்கிறவன் இறைவனுடைய சக்தியில் பங்கு பெறுகிறவனாக, இறைவனுடைய வல்லமையில் பங்கு பெறுகிறவனாக எகிப்திய, பபிலோனிய, அசீரிய கலாச்சாரங்களே கருதப்பட்டது. உதாரணத்துக்கு பாருங்களேன், சூரிய கடவுளாகிய இறைவனிடமிருந்து அரசன் நேரடியாக கட்டளை பெறுகிறதை போல காட்சிகள் எகிப்திய சிற்பங்களிலே விளைக்கப்பட்டிருக்கிறது. ஹமுராபி என்கிறவர் கடவுளுடைய கரங்களிலிருந்து சட்டத்தை பெற்றுக்கொள்வதைப் போல படங்கள், சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அரசன் என்கிறவன் இறைவனுக்கு வல்லமையில் பங்கேற்கிறவனாக, இறைவனுடைய சக்தியிலிருந்து பெற்றுக்கொள்கிற கட்டளைகளை மக்களிடம் அமுல்படுத்துவதாக சித்தரிக்கப்படுகிறார். அதை போலவே அரசனுக்கு பிறக்கின்ற குழந்தை கடவுளுடைய வல்லமையினால் பிறந்தது என்றும் ஒரு எண்ணம் அவளுக்குள்ளாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருந்த அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் இஸ்ராயல் மக்கள் ஒரு கவுண்டர் கல்ச்சர், ஒரு மாற்று கலாச்சாரத்தை அரசனுடைய பார்க்கிறார்கள். அரசன் மற்ற நாடுகளில் இருக்கிற அரசனை போல எங்களுக்கு அரசனை தாரும் என்று கேட்குறாங்க. ஆனால் கடவுள் மற்ற நாடுகளில் இருக்கிற அரசனை போல அரசன் கொடுக்க மாட்டார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப யாரை சொல்கிறாரோ அவர்கள் அரசாக ஆக்கப்படுவார்கள். யாரை அவர் மறுத்துரைக்கிறாரோ அவர் அரச பதவியில் தூக்கி எறியப்படுவார்கள். 3வது, இந்த அரசன் என்கிறவன் ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்ஸ். எல்லாரும் சமம். அந்த எல்லாரும் சமத்திலே அவன் முதல் இடத்தில் இருக்கிறான், அவ்வளோதான். அவனுக்கென்று உயர்ந்ததோ, அவனுக்கென்று அது வரையறையற்ற வாடலாவிய அதிகாரமோ அதெல்லாம் கிடையாது. இஸ் அ ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்ஸ். அதுதான் அந்த இஸ்ராயலுடைய மனராட்சியில் இருக்கிற மகத்துவமான ஒரு செய்தி. அதனால தான் நாத்தான் போய் கேட்டார், யூ ஆர் த மேன். அந்த மனிதன் சாக வேண்டும். தன்னுடைய ஏழையினான ஒருடைய ஆட்டுக்குட்டி எடுத்து பணக்காரனாகி அவன் தன்னுடைய விருந்தினருக்கு கறி சமைத்து போடுறான்னா அவன் செத்துப்போக வேண்டும், 4 மடங்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அரசன் அலறி தவித்து அந்த நீதி நிலைநாட்ட புறப்பட்டு போகும்போது நாத்தான் நேருக்கு நேராக கையை நீட்டி, நீதான் அந்த மனிதன் சொன்னார்.
அந்த திராணி இருந்தது, அந்த வல்லமை இருந்தது, இறைவாக்களுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய சக்தி இருந்தது இல்லைங்களா? அதே போல தான் 1 அரசு 21 அதிகாரத்தில் நாபோத்தினுடைய ரத்தத்தை அவனுடைய திராட்சை தோட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக கொலை செய்துவிட்டு பொய் சாட்சி சொல்லி அந்த நிலத்தை அபகரிக்கிறான் அரசன். எளிய இறைவாக்கன் வருகிறார். எந்த இடத்தில் நீ நாபோத்தின் ரத்தத்தை சிந்தினாயோ அதே இடத்தில் உன் ரத்தம் சிந்தப்படும், நாய்கள் வந்து நக்கும்னார். நடந்துச்சு. அப்போ அரசன் என்கிறவன் ஃபர்ஸ்ட் அமங் தி ஈக்குவல்ஸ். அதுதான் எபிரேய கலாச்சாரத்தில் மன்னராட்சி, மொனார்கி என்பது ஒரு மாற்று கலாச்சாரம். இப்போ வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மன்னராட்சிக்கு அவர்கள் தள்ளப்பட்டாலும் ஆண்டவரும் இறைவாக்கர்களும் சட்ட முறைமைகளும் அரசனை அணை கட்டி வரையறைக்குள்ளாக கொண்டு வந்து இப்படி தான் செயல்பட வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் நீ மற்றவர்களோடு யோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும், இப்படித்தான் இறைத்தொழுத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அணை போட்டு அதிகாரத்தை ஒரு வரம்புக்குள்ளாய் கட்டி வைத்து அதை செலுத்தி ஒரு பாங்கு பார்த்தோம்னா ரொம்ப அழகான ஒரு இறையில் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு அருமையான செய்தி நம்ம பார்த்தோம். அதில் தான் வேற்று இனத்தாரை போல அவங்க கேட்பாங்க. வேற்று இனத்தால் என்ன நடக்கும் தெரியுமாடா, உனக்கு தெரியுமா, தெரிஞ்சு கேட்குறியா, பாரு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசனுடைய வேற்று இடங்களிலேயே அரசன் எப்படி நடக்கிறான் என்பதை சொல்லி நான் தருகிற அரசன் எப்படி இருப்பான் என்றும் அரசர் ஒரு மாற்று கலாச்சாரத்தை அதில் படம் பிடிக்கிறாரு. அடுத்த வசனத்தை வாசிப்போமே, 6ஆம் வசனத்தை வாசிப்போமே. எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயதெனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். நான் அவர்களை எகிப்தினின்று கொண்டு வந்த நாள் முதல் இந்நாள் வரை அவர்கள் என்னை புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்து அனைத்திலும் அவ்வாறே செய்தது போல உனக்கும் செய்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் குரலுக்கு செவிகொடு, ஆனால் அவர்களை கண்டித்து எச்சரி, அவர்களை ஆளப்போகும் அரசனின் உரிமைகளை தெரியப்படுத்து. ரொம்ப முக்கியம். புள்ள கத்தி கேட்குது, நெருப்பு கேட்குதுன்னு டப்புன்னு கொடுக்குறவங்க ஒரு தாய் கிடையாது. நீ கத்தி கேட்குற, கத்தியை சரியாக பயன்படுத்த உனக்கு பக்குவம் இருக்குதா, கத்தியை பயன்படுத்த தெரியுமா, அறுவை சிகிச்சையும் செய்யலாம் ஆளையும் கொள்ளலன்னு ஒன்று புரியுமா, கேட்டுதான் நம்ம கத்தியை கொடுக்குறோம். நெருப்புன்னு சொன்னால் வாய் வேகாது, ஆனாலும் நெருப்புன்னு சொல்ல வாய் வேகாதுக்காக கையில் எடுத்து கொடுத்துருவாங்களா? ஒரு நல்ல தாய்க்குரிய பண்போடு இறைவன் அழகாய் ஒரு ஆற்றுப்படுத்துகிறார். இன்றைக்கி வந்து நம்ம கவுன்சிலிங் பற்றி அழகாக பேசுகிறோம். இந்த மக்கள் வந்து ஒரு ப்ராப்ளம், எங்களை வந்து வழிநடத்த, எங்களை ஆழ, எங்களை ஒருமுகப்படுத்த, எங்களுக்கு ஒரு நல்லாட்சி தர அரசன் வேண்டுன்னு ஒரு கிரைசிஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கிரைசிஸ் இன் லீடர்ஷிப்பு, அதை எவ்வளோ அழகாக பைபிள் சால்வ் பண்ணது பாருங்கள். இப்போ வந்து அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க சாமுவேல் சொல்கிறாரு, ஆண்டவரே என்ன அவங்க வேணான்ட்டாங்க, என்ன வேணான்ட்டாங்க, இவ்வளவு நாள் அவங்களுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சி அவங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களை கூட்டமைப்புக்குள்ளே வளர்த்து என்னை வேணான்ட்டாங்க அப்படின்னு பதறாரு. பாண்டவர் அழகாக சொல்கிறாரு, அவங்க வந்து நீ இந்த நாட்களில் அவனை ஆட்சி செஞ்சேன், நான் எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன்ல, அந்த நாள்லேருந்து வந்த நான் அவர்களை ஆளாதபடி என்னை அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்போ 2 கருத்து, அழகான கருத்துக்கள் இருக்குது. ஒன்று, சாமுவேல் இறைவனின் அடியார், இறைவனால் தரப்பட்ட ஒரு பெருங்கொடை. சாமுவேலை வேண்டாம் என்று சொல்வது இறைவனை வேண்டாம் என்று சொல்வது போல முதல் கருத்து. சாமுவேலை மறுத்துரைப்பது இறைவனை வேண்டாம் என்று சொல்வது. 2வது, ஆண்டவர் தருகிற தலைமைத்துவத்தை மறுப்பதும் ஆண்டுடைய தருகின்ற தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் கடவுளுடைய திட்டத்திற்கு பணிந்து நடக்காத நன்றி இல்லாத வாழ்வு. 2 கருத்தை ரொம்ப அழகாக சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், நான் விளக்க சொல்கிறேன். ஒன்று வந்து, இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு தலைவர்களும் இறைவனின் திருவுளத்தின் கொடைகள், அவருடைய தம்முடைய திருவுளத்தினுடைய கொடைகளாக தலைவர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த தலைவர்களை நாம் மறுப்பதும், அந்த தலைவர்களை நாம் வெறுத்தொதுக்குவதும், அந்த தலைவர்களை இழிவாக நடத்துவதும், அந்த தலைவர்களுக்கு ஏற்ற ஒரு கீழ்ப்படுதலை தராமல் போகும்போது நாம் ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்கிறோம். ஏன்னா they are the representatives of God. 2வது, தங்களுக்கு தாங்களே ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும். மற்ற இனங்களைப் போல எங்களுக்கு தலைமை தாழ்வு சொல்லும்போது இறைவனை வேண்டாம் என்று சொல்லுவது என்று எதை குறித்து காட்டுகிறது? இறைவனுடைய தலைமைத்துவத்தை வேண்டாம் என்று சொல்வது எதை குறித்து காட்டுகிறது? நன்றி இல்லாத வாழ்க்கை. நீங்கள் இந்த நாளில் இதுக்கு முன்னாடி பார்க்குறீங்க, நான் இந்த நாளில் பின்னாடி பாருங்கன்னு சொல்கிறேன். அதான் கடவுளுடைய இது. யூ வாண்ட் டு லுக் அட் த ஃப்ரண்ட், த ஃபோர்த் கமிங் இயர்ஸ், லுக் அட் த பேக், த பைகான் டேஸ். அதான் கடவுளுடைய அருமையான செய்தி. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க, இது வரைக்கும் உன்னை வழிநடத்தது யார், இது வரைக்கும் உன்னை வழிநடத்தது யார்? அந்த இறைவனை வேண்டான்றீங்க. இப்போ வழிநடத்த வேண்டிய அரசனை எங்களுக்கு போந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. யூ ஆர் ஃபார் அ ஹார்ட் ஒர்க், ஐ ஆம் ஃபார் இட்டர்னிட்டி. அதான் கடவுளுடைய அழகான செய்தி. நான் என்றும் உன்னை ஆழ்கிறவர்,
நான் உன்னை ஆள்கிறவர் என்றும் உன்னை ஆள்கிறவர். நீ இந்த நாளில் அவங்கள போல எங்களை ஆள்றதுக்கு அரசனை கொடுன்னு கேட்குற. அழகான ஒரு கவுன்சிலிங் அழகாக படம் பிடிச்சி காட்டுறார். ரெண்டாவது செய்தி, ஒரு அரசனை அவன் வேணும்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டானாக்க அரசனுடைய உரிமைகள் என்னான்னு தெரியப்படுத்து. பபிலோனில், அசீரியாவில், ஈஜிப்தில் அரசர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, ஏடோமில், மோவாபில், அம்மோனில் அரசர்கள் எப்படி நடக்கிறாங்க சொல்ல அவங்களுக்கு விளக்கி காட்டு. அதுக்கு மீறி அவங்க கேட்டாங்கனாக்கா கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் என்று சொல்கிறார். அழகான ஒரு ஆற்றுப்படுத்தலுடைய பல்வேறு நிலைகளை ஆசையை கடத்தி கொண்டு போய் மக்களுக்கு உண்மையை உணர்த்தி அதற்கப்புறம் அவர்களே முடிவெடுக்க ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த பகுதியை வாசிப்போமே. ஓர் அரசன் வேண்டுமென்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவருக்குரிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன. அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரொட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்துக் கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமள தைலம் செய்பவர்களாகவும் சமையல் செய்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்துக் கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவத்தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரியையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தையில் 10 பங்கை எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாய் இருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். அது ரொம்ப அழகான செய்தி. ஏறக்குறைய ஒரு 7 வசனங்களை உள்ளடக்கிய பகுதி மன்னராட்சி மறுப்பு கொள்கையை மக்கள் மத்தியிலே வெட்ட வெளிச்சமாய் பட்டவர்த்தனமாய் விளக்கி செல்கிற ஒரு பகுதியாக அமைகிறது. இதில் 4 உட்கூறுகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது, அவன் உங்கள் மேல் ஆட்சி செய்வான். உங்கள் மேல், he will rule over you. மேலேருந்து ஆட்சி செய்கிறது, உங்களோடு இருந்து வழிநடத்துறது கிடையாது. நல்ல ஆயன் என்பவர் நல்ல அரசனுக்கு ஈடாக பபிலோனிய கலாச்சாரத்திலும் எகிப்திய கலாச்சாரம் சொல்லப்படுகிறது. ஆயன் என்கிறவன் அரசனாக, அரசன் என்கிறவன் ஆயனாக ஒப்பீடு செய்யப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஆயன் என்கிறவன் மக்களை 2 வகைகளில் வழிநடத்தலாம். ஒன்று, ஆட்டு மந்தைகள் இருக்கும். ஆட்டு மந்தைகளுக்கு முன்பாக நடந்து அவன் செல்வான். அப்படி முன்னு சொல்வது பாதுகாப்பை தருவதற்காக. ஒரு திருட வரான், ஒரு கொள்ளைக்காரன் வரான், ஒரு நரி வருது, ஒரு கரடி வருது, முதல்ல ஆயன் அட்டாக் பண்ணாதான் ஆடுங்க மேலே கை வைக்க முடியும். உயிரை கொடுத்தாவது அவன் காப்பாற்றுவான். முன்னின்று நடத்துகிற ஆயன். பின்னின்று நடத்துகிற ஆடு, ஒரு சிலர் ஆட்டு மந்தையை பின்னாடி குச்ச வச்சு பொருன்னு பின்னாடி ஓட்டுவாங்க. ஆடுங்க அப்படியே போயிட்டே இருக்கும். சிந்தாமல் செதறாமல் எதுவும் வழி தவறி போகாமல் அவனுடைய பார்வையிலேருந்து எதுவும் மாறி போகாமல் பின்னிருந்து வழி நடத்துவது. 2-fold கைடன்ஸ், 2-fold ரூலிங், 2-fold லீடர்ஷிப்பு. முன்னின்று ஒரு தேர்ச்சி பெற்ற, முதிர்ச்சி பெற்ற, வலிமை வாய்ந்த, பாதுகாப்பு தருகிற ஒரு தலைவராக முன்னின்று நடத்தலாம். அல்லது தாயை போல அரவணைத்து செல்கிற, அனைவரும் அணைத்து செல்கிற, எவரையும் சிதறி போக விடாமல், எவரையும் இழந்து விடாதபடிக்கு ஒருமைப்படுத்துகிற ஒரு தலைவராக செயல்படுத்தலாம். அந்த 2 கருத்துக்களுக்கும் மாற்று கருத்துக்களாக இந்த 7 வசனங்கள் பேசுது. முன்னின்று வலிமைமிக்க அரசாக நடத்தலை, பின்னின்று பாதுகாக்கும் தாயாக நடத்தலை. மாறாக, நீங்கள் கேட்கிற அரசன் என்கிறவன் உங்கள் மத்தியிலே உங்கள் மேலிருந்து உங்களை ஆழ்வான். உங்களை சுரண்டி பிழைக்கிற, உங்களிடமிருந்து வரி வசூலிக்கிற, உங்களுடைய நன்மைத்தனங்களிலிருந்து தான் உண்டு கொடுக்கிற ஒரு அரசனைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் அவனுடைய வாழ்வாக இருக்கும். சரியா என்கிறார். அது சொல்லும்போது 3 வார்த்தைகள் ஆசிரியர் பயன்படுத்துகிறார். கடவுள் சாமுவேலுக்கு சொல்லும்போது, 1, அவர்கள் குரலை கேள், அவர்களை எச்சரி, அவர்களுக்கு தெரியப்படுத்து. 3 பியூட்டிஃபுல்லான ஒரு வினைச்சொற்கள். அவருடைய குரலை கேளு. அரசம் வேணும், அரசு வேணும், அரசு வேணும், கேளு. லிசன் டு தம். சிம்பிளாக அப்படியே படா சொல்லாத. அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ, என்னென்ன சொல்கிறாங்களோ செவி கொடுத்து கேள். கேட்பதை பற்றிய செய்தி நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இதயத்தின் இருபக்கம் காதுகள் இருக்கும். ஸோ லிசன் வித் த ஹார்ட் ஆஃப் லிசனிங். அப்போ செவி கொடுத்து கேள். அதே போல் 2வது, அவருடைய எச்சரி. இதெல்லாம் நடக்கும்பா, இதெல்லாம் நடக்கும், ஜாக்கிரதையாக இருப்பியா, இருக்க முடியுமா, சமாளிப்பியா, தாங்கிக்குவியா, எச்சரி. 3வது, தெரியப்படுத்து. ஒரு
தெளிவற்ற ஒரு மனநிலையோ ஒரு இக்னரன்ஸ் அறியாமையிலோ அவர்கள் அரசனை தேர்ந்து கொள்ளக்கூடாது. தெரிஞ்சு விரும்பி கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். இப்போ வந்து புதிய ஏற்பாட்டில் செபதேயுனுடைய மனைவி யோவான் யாக்கோபினுடைய தாய் வந்து கேட்பாங்க, உம்முடைய நீ ஆட்சியர் வரும்போது உடைய வலப்பக்கம் இடப்பக்கம் இருவரும் அமர என் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இயேசு சொல்வார், ரொம்ப அழகாக, நீங்கள் என்ன கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியல இல்லைங்களா? கேட்பேன், நான் குடிக்க இருக்கிற கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பார். அந்த அம்மா என்ன நிச்சயத்தில் முடியும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கடவுள் அதே ஒரு காட்சி அழகான ஒரு ஆற்றுப்படுத்தும் நிலையை பயன்படுத்துகிறார். நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் குரலை நான் கேட்குறேன், உங்களை எச்சரிக்கை வேண்டிய கடமை. இதை பற்றி விளைவுகளை, நேர்மறை விளைவுகள் எதிர்மறை விளைவுகள் நீங்கள் அறிய வேண்டியது அவசியம், தெரியப்படுத்துகிறேன். அதுதான் கடவுள் அழகாக சொல்கிறாரு. இந்த மூன்றையும் சமல் செய்கிறார். எப்போ? ஒரு 10ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பட்டவர்த்தனமாக உனக்கு, உன் பிள்ளைங்களுக்கு, உன் பேர பிள்ளைங்களுக்கு, உன்னுடைய நிலத்துக்கு, உன்னுடைய வட்டிக்கு, உன்னுடைய சாப்பாட்டுக்கு, உன்னுடைய தொழிலுக்கு, நீ போகும்போது வரும்போது உன்னுடைய தனி மனித உணர்விலிருந்து, சமூக கடமைகளிலிருந்து, சமூக உரிமைகளிலிருந்து என்னவெல்லாம் மாற்றங்கள் வரும் என்பதை அழகாக படம் பிடிச்சு காமிக்கிறார். 4 வகையில் படம் பிடிச்சு காட்டுறார். அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்களா, முதலாவது பாருங்களேன், அவன் உங்கள் புதர்வர்களை, நீ வந்து அரசுடைய படையில் போர் வீரனா பணிபுரிவ, உங்கள் பிள்ளைங்க தேரோட்டுறவனா, குதிரை கழுவுறவனா, அவருடைய படைக்கு முன்னாடி ஓடுறவனா, இல்லைங்களா? உங்கள் புதல்வியர்கள், அதேமாதிரி உங்களுடைய மனைவியர்கள், அவருடைய புதல்வியர்கள் அரசனுடைய வைப்பாட்டிகளுக்கும் அரசுகளுக்கும் அந்த புறத்திலே உதவி செய்கிற பணிப்பெண்களாக மாறுவார்கள். உன் தோட்டத்தில் விளையிற திராட்சை கனியோ அல்லது பார்லியோ அல்லது வந்து ஒலிவையோ அதில் ஒரு கணிசமான பகுதியை அவன் வந்து வரியாக வசூலித்துக் கொள்வான். தன்னுடைய நலனுக்காக அவன் பயன்படுத்திக் கொள்வான். அதே மாதிரி உங்களில் பலரை 1000 தலைவர்களாகவும் 100 தலைவர்களாகவும் 50 தலைவர்களாகவும் அவங்க தேர்ந்தெடுப்பான். ஸோ மிலிட்டரி சப்போர்ட்டும் உன்னை பாதுகாப்பான். எப்படி பாதுகாப்பான்? உங்களது சில பொருளை எடுத்து உங்களை பாதுகாப்பான் இல்லை? அது சொல்கிறாரு. அதே போலவே தன்னுடைய அரசாட்சியினுடைய சுகபோகங்களுக்காக ஒரு சிலர் சமையல் செய்கிறனாவோ, அப்பா சொல்கிறனாவோ, அல்லது வந்து வீடு கூட்டுறனாவோ உங்களை வச்சு உங்களுடைய பணிகளை அவன் ஏற்றுக்கொள்வான். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னம்னாக்க, பின் நாட்களில் சாலமோனுக்கு கிட்டத்தட்ட 900 வைப்பாட்டிகள் இருந்தார்கள். அதை தவிர அரச மனைவியர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் வீடு கட்டினார், கோயில் கட்டினார், அரண்மனை கட்டினார். யாரை வச்சு கட்டினார்? இந்த அப்பாவி மக்களை வைத்து கட்டினார். கோர்வி என்று ஒரு ஆங்கில சொல் இருக்கிறது. அது பிரெஞ்சு வார்த்தையினுடைய பயன்பாட்டு சொல் கோர்வி. கோர்வி என்பது கட்டாய பணிமுறை, கம்பல்சரி ஒர்க்கு. நீங்கள் வந்து கட்டாயம் ஒர்க் பண்ணி ஆகணும். 6 மாதம் வந்து வேலை பண்ணணும். காசா கூடு, இல்லாட்டி வேலையை வேணும், உழைப்ப கூடு. அப்போ அந்த கொத்தடிமைத்தனம் வந்து மிகுந்து போய் பாண்டட் லேபர் மாதிரி அவன் பண்ணனால இதெல்லாம் பின்னாடி நடந்துச்சு. அது வந்து ஆசிரியர் அப்படியே அழகாக சொல்கிறார். பின்னாடி என்ன நடந்துச்சோ அது அப்படியே இங்கே வந்து அப்படியே அழகாக ஸ்லைட்ஸ் போட்டு காமிக்கிறார். அப்போ தான் பதில் சொல்கிறாங்க, உங்கள் மந்தைகளில் 10ல் 1 பங்கு எடுத்துக்கொள்வான், நீங்கள் அவனுக்கு பணியாளர் இருப்பீர்கள் அந்நாட்களில். நல்ல அழகான வசனம் பாருங்க, வாசிங்களேன். அந்நாட்களில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள், அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். அந்நாட்களில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை குறித்து ஆண்டோட முறையிடுவீர்கள். நாங்கள் தாங்க கேட்டோம், நாங்கள் தாங்க தேர்ந்தெடுத்தோம், வேண்டாங்க இவங்க, நான் கேட்க மாட்டேன். பாருங்கள், ரொம்ப அழகான செய்தி. இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாம் சொன்னம்பா, இப்படியெல்லாம் நடக்குன்னு சொல்கிறேன்பா, இப்படியெல்லாம் எச்சரிக்கிறப்பா, இப்படியெல்லாம் உனக்கு தெரியப்படுத்துகிறப்பா, இதுக்கு மீறி நீ கேட்டு அவன் கொடுமைப்படுத்தினான்னா, நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா, என்னை நோக்கி முறையிட்டேன்னா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ விரும்பப்பட்ட அனுபவி. அதான் அது. அடுத்த வசனம் வாசிப்போமே. மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். அரசனுடைய அடிப்படை கடமைகளாக அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளில் சொல்லப்படுகிற ஒரு அருமையான செய்தி இதுதான். அரசன் என்கிறவன் போரிலே மக்களை வழிநடத்துவான், 2வது நீதி வழங்குவான். இது 2 தான். போரில் வழிநடத்துவதும் நீதி வழங்குவதும் அரசுடைய தலையாய கடமைகளாக பபிலோனிய ஹம்முராபி கோட்பாடுகளிலும் சரி, எகிப்திய சட்ட முறைமைகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அதை வந்து ஆசிரியர் இந்த நேரத்தில் சொல்கிறார். ஆக இந்த மன்னராட்சி என்பது மற்ற நாடுகளைப் போல இஸ்ராயல் மக்களுக்குள்ளாக ஊடுருவச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு கருத்தாக மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நாடுகளை பார்த்து அந்த நாடுகளைப் போல எங்களுக்கும் ஆழ்வதற்கு அரசனை தாருங்கள் என்று சொல்லும்போது மற்ற நாட்டு மக்களுடைய தாக்கம் இந்த நாட்டு மக்கள் மீது இருக்கிறதை நாம் கண்டுகொள்கிறோம். ஏற்கனவே இருந்த அடுக்குமுறை சமுதாயத்திலிருந்து விலகி போய் கூட்டாட்சி முறையை உருவாக்கி கொண்ட இஸ்ராயல் மக்கள் மீண்டும் அந்த அடுக்குமுறை சமுதாயத்துக்கு மாறிக்கொண்டு போகிற ஒரு அவலத்தையும் இந்த ஆசிரியர் மிக பட்டவர்த்தனமாக இந்த பகுதியில் விளக்கி சொல்கிறார். அந்த எல்லாம் பார்க்கலாம். அதில் மூன்றாவது ஒரு செய்தி இருக்குது. மக்கள் அனைவரும் சொன்ன செய்திகளை கேட்டு சாமுவேல் அவ்வார்த்தைகளை ஆண்டவரின் காதில் போட்டு வைத்தார். ஒரு அழகான ஒரு கொலுக்கியல் வொக்காபுலரி இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. மக்கள் குறிப்பிட்ட அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவரின் காதில் போட்டு வைத்தார். இன்ஃபார்ம்டு காட் என்று ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. கடவுளுடைய காதுகளில் சொல்லி வைக்கிறார். க்ரை இன் டு தி இயர்ஸ் என்று எரேமியா புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வரும். காதை பிடிச்சி இழுத்து ஓடு கத்தனை அவன் கேட்காம இருக்க முடியாது, கேட்டே ஆகணும். அதாவது கோ இன் டு தி இயர்ஸ் ஆஃப் ஜெருசலம் என்று எரேமியாவுக்கு கடவுள் கட்டளையிடுவார். அதே போல் சாமுவேல் போய் கடவுளுடைய காதில் போட்டு வைக்கிறார். ரகசியமாக பேசுகிறார். அவங்க இப்படி பண்ணுறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, அடம்பிடிக்கிறாங்க, நான் சொன்னதை மறுத்துரைக்கிறாங்க, நான் எச்சரித்தேன், அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், அவர்களுக்கு செவிப்படுத்தேன், இதுக்கு அவங்க பதில் கொடுக்கல. ஓகே நீ கொடுங்க என்றார். அப்போ கடவுளுடைய பதில் பாருங்களேன். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆளச் செய். பின்பு சாமுவேல் இஸ்ரேல் மக்களை பார்த்து ஒவ்வொருவரும் தம் நகருக்கு செல்லட்டும் என்றார். It is a voice of people, not voice of God. அரசர் எங்களுக்கு வேண்டும் என்பது மக்களிடமிருந்து எழுப்பப்பட்ட ஒரு கூக்குரல், மக்களிடமிருந்து எழுந்த ஒரு சப்தம், மக்களிடமிருந்து எழுந்த ஒரு வேண்டுகோள். அவர்களை ஆழ அவரிடமிருந்து ஒருவனை தேர்வு செய், அவர்களை ஆளட்டும் என்று ஒரு பகுதி வருகிறது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பணாசு இல்லாமல் போர் வலிமை மிகுதியாக தேடாமல், மக்களை அச்சுறுத்தாமல், தன்னுடைய சகோதரர்களிடமிருந்து தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்ளாமல், சகோதரர்கள் ஒருவனாக ஏய்ந்து வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறவன் ஆசை பெறுவான். இந்த அரசுடைய உரிமைகள் கடமைகள் என்ன என்பதை மிக அழகாய் எளிமையான முறையிலே மக்கள் புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே 4-5 நிலைகளில் விளக்கி சொல்கிறார்.